படத்தையும் போடாதே, பார்க்கவும் போகாதே. சேலம் திமுக மத்திய மாவட்ட செயலாளராகவும் எம்எல்ஏ ஆகவும் இருப்பவர் வக்கீல் ராஜேந்திரன். திமுக ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்தே அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் தலைமையின் கரிசன பார்வை 2 ஆண்டுகள் கழித்து கடந்த செப்டம்பர் மாதம்தான் இவர் மீது பட்டு ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சரானார். தற்போது சேலத்திற்கு புதிய அமைச்சர் வந்துவிட்டதால் நேரு சேலம் மாவட்ட பைசல் பஞ்சாயத்துகளை எல்லாம் குறைத்து கொண்டார். இந்த சூழலில்தான் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம், நான் கட்சியிலே சீனியர், அமைச்சர் எம்பி எல்லாம் எனக்கு பின்னாடிதான் என்று அமைச்சருக்கு பாராமுகம் காட்டுவதாக சீறுகிறார்கள் திமுக தொண்டர்கள். இது குறித்து சேலம் திமுகவின் சில முக்கிய நிர்வாகிகளிடம் கேட்டோம். சேலம் திமுக கிழக்கு, மத்திய, மேற்கு என 3ஆ இருக்கிறது. மேற்கு மாவட்டத்துக்கு செல்வ கணபதியும், கிழக்கு மாவட்டத்துக்கு சிவலிங்கமும், மத்திய மாவட்டத்துக்கு ராஜேந்திரனும் மாவட்ட செயலாளர்களா இருக்காங்க. செப்டம்பர் வரைக்குமே நேரு தான் பொறுப்பு அமைச்சரா இருந்தாரு. நாடாளுமன்ற தேர்தலப்ப நேரு தனக்கு கள்ளக்குறிச்சி சீட் வாங்கி தருவார்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு சிவலிங்கம். ஆனா கள்ளக்குறிச்சிய மலையரசனுக்கு கொடுத்துட்டாங்க. அதுல கடுப்பான சிவலிங்கம் ஸ்டாலின் மீட்டிங் வர புறக்கணிச்ச விஷயம் ஊருக்கே தெரியும், ஏன் எல்லாருக்குமே தெரியும். சீட் கிடைக்காத கடுப்புல எம்பி மலையரசனை தன்னோட ஏரியாவுக்குள்ளேயே நுழைய விடல. மக்களுக்கு நன்றி சொல்ல கூட மலையரசனால சேலம் கிழக்கு மாவட்டத்துக்குள்ள போகவே முடியல. போஸ்டரு, பேனர்னு எதுலையுமே எம்பி படம் போடக்கூடாது, எம்பியை வரவேற்க கூடாதுன்னு கட்சிக்காரங்களுக்கு உத்தரவே போட்டிருந்தாரு சிவலிங்கம். இது பற்றி மலையரசன் தலைமை வரைக்கும் புகார் கொண்டு போயும் சிவலிங்கம் அசரல. சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரான செல்வ கணபதிய எம்பி ஆக்கிட்டாங்க. எம்எல்ஏவா இருந்த ராஜேந்திரன் இப்போ அமைச்சராயிட்டாரு. கட்சியில சீனியரான தனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற கோபம் சிவலிங்கத்துக்கு இருக்கு. சிவலிங்க செயல்பாட்டுல அதிருப்தி அடைஞ்ச ஆட்கள் எல்லாமே ராஜேந்திரன் அமைச்சரானதால அவரை நாட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல கடுப்பான சிவலிங்கம் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு, நான் சீனியர், என்ன மீறி எதுவும் நடக்காது, அமைச்சரை நம்பி போய் ஏமாறதீங்கடா அப்படின்னு எச்சரிக்கையே விட்டாரு. நேரு படத்தை செயல் வீரர்கள் கூட்டத்துல கூட போட்டுட்டு இருந்தவரு இப்ப ராஜேந்திரன் படத்தை போடுறதில்ல. மழை சமயத்துல ஏற்காடு ரோட் டேமேஜ் ஆகி போச்சு. அதனை ஆய்வு செய்ய அமைச்சர் 2 தடவை போன போதும் உடம்பு சரியில்லை அப்படின்னு காரணம் சொல்லி வீட்லயே படுத்துக்கிட்டாரு சிவலிங்கம். தம் பேச்ச மீறி எம்பி படத்தை போட்ட கிழக்கு மாவட்ட அவை தலைவரை ஒரு திருமண நிகழ்ச்சியில பிடின்னு பிடிச்சிட்டாரு. கட்சிக்காரங்களுக்கே சங்கடமா போச்சு. சமீபத்துல ஆத்தூர்ல ஐஜேகே கட்சியிலிருந்து விலகிய கவுன்சிலர் ஒருத்தர் இபிஎஸ் முன்னிலையில ஒரு பெரிய குரூப்போட அதிமுகவுல ஐக்கியம் ஆனாரு. சிவலிங்கம் சமூகத்தவரான அந்த கவுன்சிலரை தூண்டில் போட்டிருந்தா மாட்டிருப்பாரு. ஏனோ அவர் அதை விரும்பல. அந்த குரூப்போட சில திமுக தொண்டர்களும் அதிமுகவுக்கு போனதா தகவல். இப்படி இருந்தா சேலத்துல எப்படி கட்சியை வளர்க்கிறது, தொகுதிகளை எப்படி பிடிக்கிறது என்று கேள்வியோடவே முடித்தார்கள். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனை தொடர்பு கொண்டோம். அவர் நமது அழைப்பை ஏற்கவில்லை. சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டோம். ஐஜேகே ஒரு கட்சியா, அதிலிருந்து விலகி அதிமுக போனவரு காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி சீன் போட்டுட்டாங்க. ஒரு திமுக தொண்டனும் அந்த கூட்டத்துல போகல. அமைச்சரும் நானும் நெருங்கிய நண்பர்கள் தான். நீ பெரியாளா நான் பெரியாளா என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அமைச்சர் ஏற்காடு போனப்ப ஒரு துக்க நிகழ்ச்சியில மாட்டிட்டேன், அதான் அவரோட போக முடியல. இதையெல்லாம் சிண்டு முடிகிற ஆளுங்களை நினைச்சா தான் கஷ்டமா இருக்கு. மாவட்ட கட்சி கூட்டத்துல அமைச்சர் படம் எப்பவுமே போடுறதே இல்ல. மாவட்ட கூட்டத்திற்கு மந்திரி படம் எதற்கு? 15 வருஷமா எம்எல்ஏ சீட் கேட்கறது இல்ல. எம்எல்ஏவா இருந்திருந்தா பதவிக்கு ஆசைப்படுறேன்னு கூட சொல்லலாம்.
இப்ப எதுக்கு பொறாமப்பட போறேன்? சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே ஒற்றுமையா பணியாற்றுகிறோம். எங்களுக்குள்ள போட்டியோ பொறாமையோ எதுவுமே கிடையாது. தலைவர் எங்களை நல்லபடியா வச்சிருக்காரு. யாராவது கட்சியை கெடுக்க நினைக்கிறவன் கொளித்து போட்டுக்கிட்டு தான் இருப்பான். அது அவன் வேலை என்றார். உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி.